கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நாடகத்தில் பார்த்தது 1 அதிகாரம் பார்த்தோம். அது வந்து ஆசாரிய ஊழிய அரிச்சணும், லேவியர்கள் பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் வந்து யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புன்னு சொல்லி சீட்டு போட்டு எடுத்ததை நம்ம பார்த்தோம். இந்த தினத்தில் 25வது அதிகாரம். இதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னா, தாவீது வந்து சாலமோனுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு சகல வித பொருட்களையும் சவதரித்து வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொன்னதை, தாவீது சொன்னதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் வந்து இப்போ 25வது அதிகாரத்தில் சுர மண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆஷாப், ஏமான், எதுத்துன் என்பவர்களின் குமாரர்கள் சிலரை தாவீதும் தேவலாய சேனைகளின் பிரபுக்களுக்கும் ஊழியத்துக்கண்டு பிரித்து வைத்தார்களாம். சுரமண்டலம், தம்புரு, கைத்தாளம், தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இவர்களுடைய பிள்ளைகள் ஆசாப், ஏமான் இருக்காங்களே, எதுத்துன், ஆசாப், ஏமான், எதுத்துன் தான் பாடகர்கள், சிரமண்டலங்கள் வாசிக்கிறவங்க. இவங்களுடைய பிள்ளைகளை பிரபுக்களோட சேர்ந்து என்ன செய்றாங்க, தேவல சேனைகளும் பிரபுக்களுக்கும் ஊழியத்துக்கண்டு இவங்கள பிரித்து வச்சுக்கிறாங்க. அதேபோல தங்கள் ஊழியங்களை கிரியைக்கும் குறித்து வைக்கப்பட்ட மனுஷக தொகை இப்போ பார்த்தாலும் இவங்களுடைய பிள்ளைகள் யாரு, என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற யாரு, ஆசாப்பு. ஆசாப்பு வசதி இருக்கிற ஆசாப்பின் குமாரர்ல சக்கூர், யோசேப்பு, நெதானியா, ஆசாரேலா என்பவர்களும் இவங்க வந்து கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தின் வசனத்துல சுரமண்டங்களை வாசிக்க எதுத்தின் குமாரனாகிய கெதலியா, சேரி, ஏசாயா, மத்தித்தியா என்னும் 6 பேரும். ஆஷாப்பின் குமாரர்ல சக்கூர், யோசேப்பு, நெதனியா, அஷாரேலா என்பவர்கள். இவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு ராஜாவுடைய கட்டளை பிரமாணமா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆஷாப், தீர்க்க தரிசனம் சொல்றது ஆசாப், அவங்க வசதி இருக்கிற பிள்ளைகள் தான் 4 பேரு. அடுத்தல கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்றது அது வந்து எதிர்த்தினின் வசத்துல அவங்க வந்து சுரமண்டலம், எதிர்த்தன் வந்து சுரமண்டலம் வாசிக்கிறவன். ஆசாப் வந்து தீர்க்க தரிசனம் சொல்றவன், எதிர்த்தன் வந்து சுரமண்டலம் வாசிக்கிறாங்க. இப்ப எதிர்த்தனுடைய குமாரர்கள் கதலியா, சேரி, எசையா, அசபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரு. அடுத்தல கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமான். ராஜாவுக்கு ஞான திருஷ்டி உள்ள புருஷனாகிய ஏமான். ஏமானுடைய குமாரர்கள் புக்கியா, மத்தனியா, ஊசியல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரோமந்தி, ஏசர், யோஸ் பிரகாஷா, மலைத்தி, ஒத்தீர், மகாசியோத் என்பவர்கள். இவர்கள் வந்து கொம்பை தொனிக்க பண்ற ஞான திருஷ்டிக்காரனுடைய பிள்ளைகள், ஏமானுடைய பிள்ளைகள். இவங்க இப்போ 3 பேரையும் பார்த்தோம். ஆஷாப்பு, ஏமான், 3 பிள்ளைகளை நம்ம பார்த்தோம். இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராய் இருந்தார்களாம். இந்த மேலே பார்த்தோம்ல, ஏமானின் குமாரர்கள் வந்து நிறைய புக்கியா, மத்தனியா, ஊசியல், இது இவங்கெல்லாம் ஏமானு குமாரர்கள். இவங்க வந்து ஏமானுக்கு 16 குமாரர்களையும் 3 குமாரத்திலையும் கொடுத்தாருங்க கர்த்தர். ஏமானுடைய பிள்ளைகள் 16, 3 குமாரத்தி, மொத்தம் 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்கள், கீதா வாத்தியங்கள் வாசிக்கிறதுக்கு இவங்க வந்து தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்துல இவங்க இருந்தாங்களாம். தகப்பனுடைய கண்ட்ரோல்ல அவங்களுடைய வசத்துல இவங்கெல்லாம் நினைச்சுறாங்க, பாடல் பாடுறாங்க, கர்த்தரை போற்றி துதிக்கிறவங்க, சொல்றவங்க இருந்திருக்கிறாங்க. அடுத்தல கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரர் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேர் நினைச்சுறாங்க. 288 பேர் கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணராகியிருக்காங்க அவங்க சகோதரர்களோட. இவங்க 288 பேர். அப்புறம் வந்து அவர்களில் இந்த 288 பேர்ல சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரி சமணமாய் முறை வரிசையாக நினைச்சாங்க, சீட்டு போட்டு கொண்டாங்களாம். இந்த 288 பேர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து சிறியவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் சரி சமமா நினைச்சாங்க, சீட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. பாடல்களே பாடுறது. அந்த பாட்டு வந்து முதலாவது சீட்டு யாருக்கு விழுந்துச்சுன்னா ஆசாப்பு வம்சமான யோசேப்பின் பேர் வலிக்கு விழுந்துச்சான். 2வது வந்து கெதலியா
அவன் சகோதரர் அவன் குமாரன் என்னும் 12 பேர் வழிக்கு விழுந்துச்சான். அடுத்தால 3வது வந்து சக்கூர், அவன் குமாரர்கள் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழியாம். 4வது இஸ்ரி, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழியாம். 5வது நெத்தனியா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழியாம். 6வது புக்கியா, அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வழியாம். 7வது எசரேலா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 8வது எஷாயா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 9வது மத்தனியா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 10வது சிமையா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 11வது அசாரியேல், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 12வது அஷாபியா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 13வது சுபவேல், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 14வது மத்தத்தியா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 15வது எரேமோத், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 11வது அனனியா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 17வது யோஸ்பெகாசா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 18வது ஆனானி, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 19வது மலேத்தி, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 20வது எலியாத்தா, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 21வது ஒத்தீர், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 22வது கிதல்தி, அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 23வது மகாசியோத், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழியாம். 24வது சொமத்தியாசர், அவன் குமாரர் அவன் சகோதரனும் 12 பேர் வழிக்கும் சீட்டு விழுந்துச்சான். இப்படியாக 258 பேருக்கு சீட்டு விழுந்து நினைச்சாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தபடியாக 26வது அதிகாரம். 26வது அதிகாரம் வந்து இது வாசல் காக்கிறவர்கள். மேலே பார்த்தது பாடல்கள் பாடுறவங்களுக்கு சீட்டு போட்டு எடுத்ததை பார்த்தோம். இப்போ இது வந்து வாசல் காவலர்கள் வகுப்புகள் வந்து யாரு அப்படின்னா கோராகியர் சந்ததியான ஆஷாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரர் மெசலமியா என்பவனாம். மெசலமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும், எரியாயேல், செபதியா, எதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனா என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரரும், ஓபேத் ஏதமின் குமாரர்கள் மூத்தவனாகிய செமையாவும், யோசபாத், யோவாக், ஷாக்கார், நெதனியேல், அம்மியேல், இஷக்கார், பெயில்தாயி என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமாம். தேவன் இவர்களை என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்திருந்தாராம். அடுத்தல அவன் குமாரனாகிய செமையாவுக்கும் குமாரர்கள் பிறந்திருக்கிறாங்க. அந்த செமையாவி குமாரர்கள்ல பராக்கிரமசாலிகளா இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை இவங்க நினைச்சிருக்காங்க ஆண்டு வந்திருக்காங்க. செமையா குமாரர்கள் தங்களுடைய தகப்பன் குடும்பத்தார ஆண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக செமையாவுக்கு இருந்த குமாரர்கள் வந்து ஒத்தினியும் பலசாலியாயும், ரபாயால், ஒபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரனும், எலிகுவும் சமிகியாவுமா. ஒபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவள் சகோதரனாகிய ஊழியத்திற்கும் பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேராம். பலத்த பராக்கிரமசாலிகள் 62 பேர். அடுத்தல மெசலேமியாவின் குமாரர்களும் சகோதரமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். இவர்கள் அவங்க தகப்பனுடைய வழியில இருந்து பராக்கிரமசாலியா இருந்து ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து கோகாத்து உடைய புத்திரர்கள், கோராகியருடைய புத்திரர்கள். அடுத்தல மெராரி வச்சு பார்ப்போம். இதுல வந்து வாசல் காக்கிறவர்கள் வந்து கோரையன் குமாரர்களும், அடுத்தல மெராயன் புத்திரர்களும் தான் இங்க நினைச்சிருக்காங்க வாசல் காக்குறாங்க. அதுல வந்து மெராரி புத்திரர்ல ஓசா என்பவருடைய குமாரர்கள், சிம்ரி என்னும் தலைமையா இருக்கிறானா. சிம்ரி வந்து மெராரியின் புத்திரர்ல ஓசா என்பவருடைய குமாரர். மெராரியின் புத்திரர்ல ஓசா என்பவரின் குமாரர்ல சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனா இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை என்ன செஞ்சாங்க? தலைவனா வச்சாங்க. மூத்தவனை தான் தலைவனா வைக்கணும். ஆனா இவன் மூத்தவனா இல்லாதனாலும் ஓசா என்ன செய்யறான்? சிம்ரிய மூத்தவனாக தலைவனாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். அடுத்தபடியாக இலக்கியா, நெபலியா, சகரியா என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் குமாரரானவர்கள் ஓஷாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாரும் சேர்ந்து மொத்தம் 13 பேராம். அடுத்தபடியாக காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரர்கள் கொத்த முறைமையாய் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் என்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டு கொண்டாங்க. 4 வாசல் இருக்குல்ல,
நாலு நாலு திசையன் உள்ள வாசல்கள் மொத்தம் எத்தனை வாசல் இருக்கோ அத்தனை வாசல்களுக்கும் சீட்டு போட்டு இருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. வாசல் காக்குற இப்போ வாசல் காக்கிறவர்கள் அப்போதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்க. அதுல தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு போட்டிருக்காங்க. அங்கேயும் பாடல்கள் பாடும்போதும் சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் சரிசமமா சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல வாசல் காவலர்களுக்கும் சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆலயத்தில் வாசல் காவுக்கு சேவிக்கிறதுக்கு இவங்களை நினைச்சாங்க சீட்டு போட்டு எடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல கீழ்ப்புறத்திற்கு செலமியாவுக்கு சீட்டு விழுந்துச்சான். வேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்ட போது அவன் சீட்டு வடப்புறத்திற்கு என்று விழுந்துச்சான். கீழ்ப்புறத்திற்கு செலமியாவுக்கு விழுந்துச்சான், வடப்புறத்திற்கு சகரியாவுக்கு விழுந்துச்சான். அடுத்தபடியாக ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கும் அசுப்பி வீட்டிற்கும் சூப்பிமுக்கும் ஒஷாவாக்கும் மண் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர் காவலும் இருக்கிற மேல்புறமான வாசலுக்கு சீட்டு விழுந்துச்சான். அதில் கிழக்கே லேவியரான 6 பேரும், வடக்கே பகலில 4 பேரும், தெற்கே பகலில 4 பேரும், அசுப்பி வீட்டண்டையில 2 பேரும், வெளிப்புறமான வாசல் அண்டைக்கு மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும், வெளிப்புறமான வழியில 2 பேரும் வைக்கப்பட்டிருக்காங்க. சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததுல இவங்களும் கிழக்கு மேற்கு வடக்கு சொல்லிட்டு அந்தந்த திசைகளை கிடைச்சிடாங்க, சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ கோராகின் புத்திரர்களும் மெராரின் புத்திரர்களும் வாசல் காக்கிற வகுப்புகள் இவைகளாம். இப்போ இவங்க தான் நம்ம 2 பேர் தான் பார்த்தோம், கோராகியர் அடுத்தல மெராரி, இவங்க 2 பேர் தான் நம்ம பார்த்தோம். இவங்க 2 பேருடைய வாசல் காக்கிறவர்களுடைய தலைவர்கள் இவர்களாம். அடுத்தல மற்ற லேவியர்கள்ல அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டியாக்கப்பட்ட பொருட்கள் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனா இருந்தானா. அகியா தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டைக்கப்பட்ட பொருட்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறதற்கு அகியா என்ன செய்யறான், லேவியர் வம்சத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அடுத்தபடியாக லாதானின் குமாரர் யார் என்றால் கெர்சோனியரான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாகிய எகியேலும் எகியேலின் குமாரராகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலும் இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களா இருந்தாங்களாம். கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்கள். அப்புறம் அபிராமியர்களும் இஸ்சாரியர்களும் எப்ரோடிலும் ஊசியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களா இருந்தாங்களாம். மோசேன் குமாரனாகிய கெர்ஷோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியா இருந்தானா. மோசேன் குமாரனாகிய கெர்ஷோம் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதான சம்பிரதியா இருந்தானா, பொக்கிஷ பிரதானியா இருந்தானா. அடுத்த எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள் இவன் குமாரன் ரகபியா, இவன் குமாரன் எசையா, இவன் குமாரன் யோராம், இவன் குமாரன் சிக்கிரி, இவன் குமாரன் செலமித். ராஜாவாகி தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதியுമായ பிதாக்களின் தலைவரும் சேனாதிபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களில் பொக்கிஷங்கள் எல்லாம் அந்த செலமித்தும் அவனுடைய சகோதரர் நினைச்சிருந்தாங்களாம். பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருட்களை செலமித்தும் அவனுடைய சகோதரர்கள் நினைச்சாங்க, விசாரித்தாங்களாம். ஞானதேசிகாரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னரும் செரியாயின் குமாரனாகிய யோவாப்பும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தையும் செலேமத்தின் கையிலும் அவன் சகோதரர் கையில தான் என்ன செஞ்சான் இருந்துச்சு. இவங்க பரிசுத்தம் பண்ணி கொண்ட பொருட்கள் கூட செலேமத்தின் கையில தான் என்ன செஞ்சுதான் இருந்துச்சான். இஸ்சாயாரின் கன்னியாவும் அவன் குமாரனாகிய தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் நினைச்சிறாங்களாம் இவங்க இருந்தாங்களாம். அடுத்துல எப்ரோனியரில் அசமியாவும் அவன் சகோதராகிய 1700 பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கு நினைச்சாங்க வைக்கப்பட்டாங்களாம். எப்ரோனியரில் ஏரியாவும் இருந்தானா. அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரின் தலைமையானவனாம். தாவீது அரசண்ட 40ஆம் வருஷத்துல அவர்கள் தேடப்பட்ட போது அவர்களுக்குள்ளே கிளியா தேசத்துல எசேரில பராக்கிரம் வீரர்கள் என்ன செஞ்சாங்களாம், காணப்பட்டாங்களாம். அந்த இதுல பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவர்களா இருந்தாங்களாம். பலசாலிகளாகிய
அவனுடைய சகோதரர் 2700 பேர் தலைமையாக இருந்தாங்களாம். அவர்களே தாவீது ராஜா தேவனுக்கு அடுத்த சகல காரியத்துக்காகவும் ராஜாவின் காரியத்துக்காகவும் ரூபனின் மேலும் காத்தியர் மேலும் மனாசியரில் உள்ள பாதி கோத்திரத்தின் மேலே என்ன செய்றாங்க, இவங்கள காவலனாக தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அடுத்தபடியாக இது 26வது. இப்போ வாசல் காவலர்கள் பார்த்தோம். 25ல் பாடகர்களை பார்த்தோம். 27ல் தங்க இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவர்கள், இஸ்ரேல் புத்திரருக்கு வம்ச தலைவர்கள் 1000க்கும் சேர்வைக்காரரும் 100க்கு சேர்வைக்காரரும் இவனுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தாங்களாம். இவங்க வருஷத்தில் உள்ள மாதங்கள் உண்டான மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதுக்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படி எல்லாம் மாறி மாறி என்ன செய்வாங்களாம், இவங்க வருவாங்களாம். இவங்க ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தாங்களாம். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருக்காங்க. இவங்க மாதந்தோறும் மாறி மாறி என்ன செய்வாங்க, விசாரிக்க வருவாங்க. இல்லை, முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியலின் குமாரன் எசபியா வகுக்கப்பட்டிருக்கான். 2வது இதில் அவன் வகுப்பில் அந்த சப்தியலின் குமாரன் எசபியா வகுப்பில் 24,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக அவன் பேரரசு சந்ததியான சகல சேனாதிபதி தலைவனாக இருந்து முதல் மாதம் விசாரித்தானாம். 2ஆம் மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனாகிய தோதாய் இருந்தானாம். அவன் வகுப்பில் மிக்லோத் தலா கர்த்தனாக இருந்தானாம். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தாங்களாம். 3வது மாதத்தில் 3ஆம் சேனாதிபதி யோய்தான் குமாரனாகிய பெனையா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தாங்களாம். இவங்க வகுப்பில் 24,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்த இந்த பெனையா அந்த 30 பராக்கிரமசாலிகளை நினைச்சான் ஒருவனாக இருந்திருக்கிறான். அந்த 30 பேர்களில் தலைவனாக இருந்திருக்கான். 30 பேர்களை ஒருவனாக இருந்திருக்கான். 30 பேர்களை தலைவனாகவும் என்ன செஞ்சிருக்கான், இருந்திருக்கிறான். இப்போ இவன் அவனுடைய வகுப்பாகிய அவன் குமாரனாகிய அமிஷா பார்த்து என்ன செஞ்சிருக்கான், இவன் விசாரிக்கிறவனாக இருந்திருக்கான் பெனையா. அடுத்தல 4வது மாதத்தில் 4ஆம் சேனாதிபதியாகி யோவாவின் சகோதரனாகிய ஆசகேல், யோவாவுடைய சகோதரன் ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமா, இவங்க வகுப்பிலும் 24,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 5வது மாதத்தில் 5ஆம் சேனாதிபதியாக இஸ்ராயேலாகிய சம்கும் என்பவன் அவன் வகுப்பில் நினைச்சான் இருந்திருக்கிறான். இங்கே 24,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அடுத்தல 6வது மாதத்தில் 6ஆம் சேனாதிபதி இக்கேரின் குமாரன் காசா என்னும் நெக்கோல் எனும் அவன் 6வது மாதத்துல ஈரா என்னும் தெக்கோலியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்தல 7வது வகுப்பில் 7வது மாதத்துல 7ஆம் சேனாதிபதி எப்ராஹிம் வகுப்பில் புத்திரனாகி ஏலேஸ் என்னும் எசோரியன் நினைச்சிருக்கிறான் அங்க இருந்திருக்கான். எங்க வகுப்பில் 24,000 பேர் எடுத்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக 8வது மாதத்திலும் 8ஆம் சேனாதிபதியாகிய சாரில் உரனாகிய திபக்சாய் என்னும் ஊஷாத்தியன் அவன் வகுப்பில் இருக்கிறான். இவங்க இதுலயும் 24,000 பேர் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தபடியாக 9ஆம் மாதத்துல 9ஆம் சேனாதிபதி பென்யமின் அபியேசேர் என்னும் சாரியதில் ஒருவனாகிய மக்ராய் என்னும் எக்கோபாத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 11வது மாதத்தின் 11வது சேனாதிபதி எப்ராஹிம் புத்திரல்ல பெனையா என்னும் பிரதோத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்திருக்காங்க. அடுத்தபடியாக 12வது மாதத்தில் 12ஆம் சேனாதிபதி ஆகிய ஒத்னியேல் சந்ததியான எலிதாயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தாங்களாம். அடுத்தபடியாக இஸ்ரேல் கோத்திரத்தாருக்கு தலைவர்கள், இஸ்ரேல் கோத்திரத்துக்கே தலைவர்கள் யாருன்னா ரூபனிற்கு தலைவன் சிக்கீரின் குமாரன் எலியேசரா. அடுத்துல சிமியருக்கு மாக்காரின் குமாரன் செப்பத்தியாவான். அடுத்துல லேவியருக்கு கெமுலிவேல் குமாரன் அல்ஷாபாயா. ஆரோன் சந்ததிக்கு ஷாதாக்கோ. யூதாவுக்கு தாவீதின் சகோதரனாகிய ஒருவனாகிய எலிகு. இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் ஒமுரியா. செபுலோனுக்கு ஒபதியாவின் குமாரனாகிய இஸ்லாமையா. நப்தலிக்கு அப்ஜேரின் குமாரன் எரிமோத். எப்ராஹிம் புத்திரருக்கு அகசியாவின் குமாரனாக ஓசையா. மனாசியின் பாதி கோத்திரத்திற்கு பெதையாவின் குமாரன் யோவேல்.
கிளையாத்தில் உள்ள மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு சகரியான் குமாரன் இதோ, பென்யமினுக்கு அப்லேன் குமாரன் யாகியேல், தானுக்கு இரகேன் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்தின் தலைவர்கள். அடுத்தபடியாக இஸ்ரவேல் வானத்து நட்சத்திரங்களை அத்தனையாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தபடியாக தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்பட்ட லக்கத்தை என்ன சொன்னார், தொகையேற்றவில்லையாம். கர்த்தர் சொல்லிருக்காரு நிறைய ஜனத்தொகை இருக்குன்னு. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, வானத்து நட்சத்திரங்கள் எத்தனையா பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லியிருந்தாரு. அதனால சொல்லியிருந்தபடியா தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்பட்டவர்களின் லக்கத்தை தொகையேற்றலையாம். 20 வயதுக்கு கீழே உள்ளவங்க தொகையேற்றல, 20 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் தொகையேற்றிருக்கான். அதுல வந்து சரியான் குமாரன் யோவாப்பு என்ன செய்யறான்னா என்ன துவக்கியிருக்கான். தாவீது வந்து ஜனங்களை எண்ணிட்டு வர சொல்லுவான்ல, அதுல இருந்து சரியான் குமாரன் யோவாப்பே என்ன சொல்லுவான். ஆனா அவன் என்ன செய்வான், என்னதுக்கு மனசு இல்லாம போவான். ராஜா சொல்லி ராஜா கேட்கறதுனால என்னதுக்கு மனசு இல்லாம போவான். அதனால பென்யமீன் கோத்திரத்துல சரியா எண்ணிட்டு வந்திருக்க மாட்டான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இதுல வந்து சரியான் குமாரன் யோவாப்பு என்ன துவைக்கும் முடிக்காதே போனானாம். அதற்காக இஸ்ரேலின் அனைத்தின் மேல என்ன செய்தான், கடுங்கோபம் வந்துச்சான். அதனால அந்த தொகை தாவீது ராஜாவின் 4ஆகம கணக்கில் என்ன செய்யலாம் ஏறலையாம். ஏன்னா ஜனங்களை என்ன சொல்லி கர்த்தர் சொல்லலை, இவன் பேர் எழுந்தா சொல்லி பார்க்க யோவாப்பு ஜனங்கள் நமக்கு எவ்வளவோ வருஷம் தூரம் கூடுமே, அதனால என்ன பிரயோஜனம் இல்லை வேண்டான்னு சொல்றான். ஆனாலும் மீறி யோவா என்ன வச்சதுனால கர்த்தருடைய வாதையை வந்து இஸ்ரேல் ஜனங்களை 70,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதனாலதான் சொல்றோம், அந்த இஸ்ரேல் எண்ணத்து மேலும் கடுங்கோபம் வந்துச்சு கர்த்தருக்கு. அதனால அந்த தொகை வந்து தாவீது ராஜா 4ஆம் கணக்குல என்ன செய்யலாம் ஏறலையாம். ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியலின் குமாரன் அஸ்மவேல், பட்டணங்கள் கிராமங்கள் திருமங்களின் நிலத்தின் வருமான பண்டகசாலை மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும், நிலத்தை பயிரிட்ட வெளியில் வேலை செய்தவர்கள் மேலும் கெனிபின் குமாரன் எகிரியாவும், திராட்சை தோட்டங்களின் மேல் ராமத்தினா சீமையும், திராட்சை தோட்டங்கள் வரத்தாகிய திராட்சரசம் வைக்க இடங்களிலேயும் சிப்ரியும் சம்மதியும், பள்ளத்தாக்கில் ஒழுமுறைகள் முசுகட்டை விருட்சங்களில் கேதாரின் பாகால் என்னும் பெருங்குடலில் யோசுவாவும் இவங்கள தலைவராக இருந்திருக்காங்க. மீது நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தாம் இதை ஆசிரியப்பார்.